அக்ஷய் நந்தி இனிமையான செய்திகள் உலக நாட்டுக்கே போகுது. தமிழ் வார்த்தையிலே உலக நாட்டுக்கே போய்கொண்டே இருக்குது. கைலாசத்திலிருந்து, கைலங்கிரியிலிருந்து, நீதிமான், நீதித்துறை, நீதிபதி ஜட்ஜி, நீதி அரசர், 4 கணக்கு இதுதான்டா. மற்ற எந்த கோயில் குளம் சட்டி பெட்டி எங்கேயுமே எந்த பவரும் கிடையாது, எந்த சாமியும் கிடையாது. இந்த பேப்பருக்காக சாமியார் பூரா ஆடுவான், அவன் அடி ஓடுவான், சீக்கிரமாக எல்லாம் புடி ஓடுவான். மந்திரத்தால் செஞ்சு அசிங்கம் பண்ணுறவன் ஐயமாறு இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ வவ்வாலை வந்து ஆட்டி விடுவான், 8 நாட்டு சனீஸ்வரி. எல்லாம் ஐயமார் பேல பூநூல் போட்டிக்கல, வவ்வாலை உட்காந்து வாரான், 8 நாட்டு சனீஸ்வரி. உன் மந்திரத்தை இதில் படித்து பாடுறா, உன் மந்திரத்தை நீ இதில் படித்து பாடுறா. கணக்கு விட்டாச்சுடா. வவ்வாலை வரான்டா. வவ்வா வந்து என்ன ஆகும்? ஐயமார் மந்திரம் ஓதவனுக்கு கிளியராக தெரியும். ஆஹா, வவ்வாலை 8 நாட்டு சனீஸ்வரி வந்தால் அந்த குடும்பம் ஆட்டங்கண்டு போகும். அரசியல்வாதி தலைகீழ ஆட்டங்கண்டு தலைகீழ நடந்து போவான், புடிபட்டு நாசம் பண்ணி போவான்னு அந்த ஐயமாறு மந்திரத்தை ஊதுறவன் சொல்லுவான். 3 மதத்துக்காரனுக்கும் அந்த வவ்வா 8 நாட்டு சனீஸ்வரி உட்காந்து 3 மதத்துக்காரனே ஆட்டம். இந்த சாதி ஆட்டுறவனுக்கும் போய் மண்டையில் உட்காந்து வவ்வா ஆட்டம். நோய் வரும், எல்லாமே வரும். வவ்வா ஆட்டினா என்ன நடக்கும் தெரியுமாடா? இனிமேல் தாண்டா வேடிக்கை இருக்குது, பாருங்கடா. வவ்வா மூலியமாக உலக நாடே நடக்கும், தாய் இந்தியா நாடு முழுவதும் நடக்கும், தமிழ்நாட்டிலே நடக்கும். வவ்வானால் பஞ்சாங்கம் வச்சுருக்கேடா, முடிஞ்சு போச்சு. புரியுதா? காலாண்டரில் தூக்கி வச்சு என் மோரே பாருன்னு அரசியல்வாதி தூக்கி ஆடுதானா, அது முடிஞ்சு போச்சு. பிறந்த நாள் காலாண்டரில் வச்சு என் மோரே அவன் வீல் சேரில் உட்காந்து, நாற்காலி சேரில் உட்காந்து 2 சேரில் உட்காருதான். கணக்கு, அது ஒரு கணக்கு. அடுத்தாப்புல நாடி கெட்டு 1 ரூபா நெத்தியில் வச்சு தூக்கி அந்த காலாண்டரில் வச்சு உட்காந்து வாரான். எல்லாம் பூரா பார்த்து கிழிச்சு நாங்கள் எழுதோம். வவ்வா மூலியமாக அவனுக்கு நாடி கெட்டு 1 ரூபா நெத்தி பைசா காயின்ஸு நாற்காலி சேரில் தூக்கி விட்டுருவான். 8 நாட்டு சனீஸ்வரி தூக்கி விட்ருவான்டா. போயிருவேடா, ஆணு பெண்ணு முக்கால் சத்தியம்டா.